கும்பகோணத்தில் கும்பகோணம் ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். கும்பகோணத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோலாபுரம் அறிவழகன் தலைமையில் ஒன்றிய கழக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான காமராஜ் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறுகையில், அதிமுக மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை வழி நடத்துபவர்கள் தொண்டர்கள்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது. அதிமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற வைராக்கியத்துடன் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். அதையும் யாராலும் தடுக்க முடியாது. திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் சங்கடத்தில் உள்ளனர். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தற்பொழுது எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை. தற்போதைய சாகுபடிக்கு தண்ணீர் தேவையில்லை. காரணம், மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அனைத்து ஆறுகள் வாய்க்கால்களிலும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. நெல் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வடிய வைப்பதற்கு விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள். திமுக ஆட்சியில் நீர் மேலாண்மை அறவே இல்லை. இளைஞர்களை இந்த இயக்கத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது நமது தலையாய கடமை. இந்த இயக்கத்தில் இளைஞர்களை சேர்ப்பது என்பது மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் நமக்கான தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்தான். இந்த தேர்தலில் நமக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். காரணம், திமுக கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. மேலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை. எது எடுத்தாலும் ஊழல். அரசு பணிகளில் கமிஷன் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. அதிமுகவானது ஒரு கிளை செயலாளர் தற்போது பொது செயலாளராக கொண்ட இயக்கம். இது திமுகவில் முடியுமா? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என் குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் தலைவராக முடியுமா? சாதாரண தொண்டனான இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாபெரும் இயக்கத்திற்கு இன்று பொது செயலாளராக உள்ளார். இந்த பெருமையை அதிமுகவினர் நிலைநாட்ட வேண்டும். 1972 முதல் இந்த இயக்கத்தை 32 ஆண்டுகள் தூக்கி நிறுத்திய தொண்டர்கள் 2026 அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றும் அவர் பேசினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதி மோகன், தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம். ரத்தினசாமி, கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் PS சேகர், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் AVK அசோக்குமார், ஒன்றிய கழக செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர்.